ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم வாருங்கள் நாயகமே தாங்கள் திருவதனம் காணவே தாங்கள் தரிசனம் தாருங்கள் நாங்கள் ஈடேற்றம் காணவே கண்மணியான ரசூலே அல்லாஹுவின் அருள் நபியே சங்கையான உங்கள் முகத்தை கண்களாலே காண வேண்டுமே எங்கள் உயிர் பிரியும் முன்பே தாங்கள் ரவுலாவுக்கு வர வேண்டுமே தாங்கள் ரவுலாவுக்கு முன் நின்று நாங்கள் சலவாத்து கூற வேண்டுமே தாங்கள் ரவுலாவுக்கு முன்னாலே தாங்கள் தரிசனம் காண வேண்டுமே ஸல்லல்லாஹ் தாங்கள் ரவுலாவுக்கு முன்னாலே தாங்கள் தரிசனம் காண வேண்டுமே தாங்கள் தரிசனம் கண்டு கொண்டே எங்கள் ரூஹும் பிரிய வேண்டுமே தாங்கள் தரிசனம் கண்டு கொண்டே எங்கள் ரூஹும் பிரிய வேண்டுமே மௌலாயா ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் خلقي كلهم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله مولانا العليم وقال النبي صلى الله عليه وسلم من صلى علي صلاة واحدة صلى الله عليه عشرة صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله الصلاة والسلام عليك يا سيدي يا حبيب الله الصلاة والسلام عليك يا رحمة للعالمين எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் அருள் நபிகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் நல்லாசையும் நமது ஆத்மீக குருநாதர்களின் ஆசீர்வாதமும் நம் அத்தனை பேர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சாதாத்துமார்களே, உலமாக்களே, உஸ்தாதுமார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஜ்லிஸுடைய முக்கியமான கட்டம் பயான் நிகழ்ச்சி. பயான் பண்ற நேரத்தில்
அதிகமான பெண்கள் வந்திருப்பதனால பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு தெளிவாக கேட்குதா அல்லது அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீக்கர் சவுண்ட் அலட்டி மாதிரி இருக்கானதை கொஞ்சம் செக் பண்ணி கொள்ளுங்க. இல்ல எவ்வளவுதான் பயான் பண்ணினாலும் அது கேட்கறதுக்கு அதாவது எதுவும் தலைக்கு விளங்காது. அதனால பயான் பண்ணக்கூடிய நேரத்திலேயும் 2 சைடுக்கு இருந்து கொண்டும் யாரும் கதைக்கவானம் பேசவானம். அந்த நேரத்திலேயும் பயான் பண்றது கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும். அல்லாஹு தாலா நாயன் குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு குர்ஆன் வசனம் கொண்டு நான் ஆரம்பிச்சேன். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஸலவாத்து சொன்னார்கள் அல்ல, ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசம் கொண்டவர்களே, சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தும் சொல்லுங்கள், முழுமையாக சலாமும் சொல்லுங்கள். இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நிறைய தாய்மார்கள், சகோதரிகள், அதே மாதிரி வளரக்கூடிய இளைஞர்கள், சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க. நாங்க யோசிக்கணும், அல்லாஹு தாலா நாயன் ஸலவாத்து சொல்வான் என்றால், இப்ப நாங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் எங்கட கண்ணியத்துக்குரிய ஹஜ்ரத் நாஜி மௌலவியுடைய தலைமைத்துவத்துக்கு கீழால நாங்க ஸலவாத் ஓதினோம். எங்கட ஸலவாத், நாங்க ஸலவாத் சொல்றோம் என்றது இப்ப எங்க எல்லாருக்கும் தெரியும். எப்படி சொன்னோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதுன்னு தொடங்கினோம். எங்கட ஸலவாத் என்பது துஆ தான். எங்கட ஸலவாத் என்பது அல்லாஹும்ம நாயனேன்னு தான் தொடங்கினோம். அப்ப அல்லாஹும்ம வந்து தொடங்கினா துஆ தான். அல்ல ஸல்லல்லாஹு, அல்லாஹ் ஸலவாத் சொல்வானாக, அதுவும் துஆ தான். இந்த ரெண்டுல தான் நம்ம எஞ்சிக்குது. அப்ப எங்கட துஆ, எங்கட ஸலவாத் என்பது துஆ வேண்டா, அல்லாஹ் ஸலவாத் சொல்றான் என்றால் என்ன, அது ஃபர்ஸ்ட் விளங்கணும். அல்லாஹ்வும் நாங்க நினைக்கப்படாது. அப்ப அல்லாஹ் எங்களோட சேர்ந்து கொண்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது சொல்றான். நாங்க தான் அல்லாஹ்வை கூப்பிடுதோம். அப்ப அல்லாஹ் அல்லாஹும்மேன்னு சொல்றதுக்கு அல்லாஹ்வுக்கு மேலால யார் இருக்கிறான்? யாரும் இல்ல. அப்ப அல்லாஹ் ஸலவாத்து சொல்றால் எது? அது எங்கட ஸலவாத்த போல அல்ல. மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்றாங்க என்றால் மலக்குமார்களுடைய ஸலவாத் என்பது எது? இந்த ரெண்டு நாங்க விளங்கணும். எங்கட ஸலவாத் என்பது துஆ என்பது விளங்கிட்டு, எங்கட ஸலவாத் என்பது துஆ. அல்லாஹ்வுடைய ஸலவாத் என்றால் என்ன தெரியுமா? ஹியர் ரஹ்மத்துல் மக்ரூனத்து பித்தஅலீம். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இரக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறான், கருணை காட்டிக் கொண்டிருக்கிறான். அதுவும் எப்படிப்பட்ட இரக்கம் தெரியுமா? கண்ணியத்தோட சேர்ந்த இரக்கம். இதுக்கு பல விளக்கங்கள் இருக்குது, எல்லாருக்கும் விளங்குற மாதிரி சுருக்கத்தை நான் சொல்றேன். அப்ப அல்லாஹ் ஒவ்வொரு நொடிப்பொழியும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இரக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறான், கருணை காட்டிக் கொண்டிருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய ஸலவாத் என்பது அல்லாஹ் இரக்கம் காட்டிக் கொண்டே இருக்கிறான். மலக்குமார்களுடைய ஸலவாத் என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. பாவம் செஞ்சதனால் அல்ல, பாவ மன்னிப்பு கேட்பது என்பதே ஒரு இபாதத்து, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒன்று. அந்த அடிப்படையில அவங்க இஸ்திக்ஃபார் செய்வதுதான் மலக்குமாருடைய ஸலவாத். எங்கட ஸலவாத் என்பது துஆ. நாங்க எப்படி சொல்றோம்? அதுவும் என்ன துஆன்னு சொல்லுவோம் பார்க்க. எங்களுக்கு தேவையான துனியாவுடைய ஆகிராவுடைய பிரச்சனைகள் அல்லாஹ்ட்ட கேட்கிற துஆ அல்ல, அந்த துஆ அல்ல. அல்லாஹும்ம நாயனே ஸல்லி, நீ ஸலவாத்து சொல்லுவாயாக, இதுதான் எங்க துஆ. அப்படின்னா என்ன? அல்லாஹ் ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறான், நாங்க சொல்றோம் ஸலவாத்து சொல்லண்டு. அப்ப ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு நாங்க சொல்றோம் நீ ஸலவாத்து சொல்லன்னு சொல்றோம். அப்படி என்றா என்ன? யா அல்லாஹ், நீ அந்த காட்டக்கூடிய கருணையில நீ என்னையும் ஒரு பங்காளியா சேர்த்துடியா அல்லாஹ். அப்ப இதுல ஒரு விஷயத்தை நாங்க விளங்கெடுக்கணும். நாங்க எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு இந்த கண்ணியமான இந்த மதரசாவில, முர்சியா ஜாவியாவில 1000-1500க்கு மேற்பட்டவங்க ஒன்று சேர்ந்து நாங்க எல்லாரும் ஸலவாத் ஓதினதுனால நாங்க நினைக்க கூடாது இன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்தஸ்து நல்லா கூடிக்குமே.
நாங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா ஸலவாத் ஓதினோமே என்று நாங்க நினைக்க கூடாத ஒரு காலம். ஏன் தெரியுமா? இந்த ஸலவாத்தை கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாங்க ஸலவாத்து சொல்லுகின்றோம், நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம். ஆனால் எங்களுக்கு தெரியும் நாங்க எவ்வளவு பாவிகள் என்று, எங்களுக்கு தெரியும் நாங்க எவ்வளவு பொய் பேசுறோம் என்று, எங்களுக்கு தெரியும் நாங்க இபாதத்தில் எவ்வளவு பலகீனம் என்று. நாங்க எல்லாரும் செஞ்சிக்கிய பாவங்களை தனிமையில நினைச்சு கொண்டா இந்த நாவு எத்தனை பேரை பத்தி புறம் பேசின நாவு, எத்தனை பேர் குடும்பம் பிரி இந்த நாவு காரணமாயிருக்கும். எங்களுக்கு தெரியா, ஓணுமெண்டே செஞ்சிக்க மாட்டோம், தெரியாத்தனத்துல செஞ்சிப்போம். எவ்வளவு கெட்ட வார்த்தைகள் பேசி பட்டிக்கும், எவ்வளவு கெட்ட விஷயங்கள் கலைச்சி பட்டிக்கும். இந்த நாவை எடுத்துக்கொண்டு வந்துதான் இன்றைக்கு நாங்க அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதுன்னு ஸலவாத்து சொன்னோம். பாவம் செஞ்சு போட்டு பாவத்தை பேசி போட்டு அந்த நாவால நாங்க ஸலவாத்தும் சொன்னோம். ஆனா நாங்க நினைக்க கூடாது இந்த பாவங்களை கொண்டு பாவம் செஞ்சு இந்த நாவால சென்ன ஸலவாத்தால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்தஸ்து உயர்ந்து விட்டது என்று நினைக்கவும் கூடாது. இப்ப வெளிகாமத்தை பொறுத்தவரையில உலமாக்கள் நல்ல படிச்சவங்க இருக்கக்கூடிய நல்ல பேணுதலானவர்கள் இருக்கக்கூடிய ஒரு மண் என்பது முழு இலங்கைக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்ப நான் சொல்றேன், அல்லாஹு தஆலா என் குர்ஆன்ல 89 இடத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனு எங்களை கூப்பிட்டு சொல்றான் பல விஷயங்களை. யா அய்யுஹல்லதீன ஆமனுண்டா மீனிங் என்ன? சின்ன பிள்ளைகளுக்கும் தெரியும், ஸ்கூல் பாடத்தில் வருகிறானே, விசுவாசம் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே என்று கூப்பிட்டு அல்லாஹ் எவ்வளோ விஷயங்களை குர்ஆன்ல சொல்றான். 89 இடத்தில் அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று கூப்பிட்டிருக்கிறான். 89ல 88 இடமே ஒரு ஆயத்துடைய பிகினிங், ஒரு ஆயத்துடைய ஆரம்பம் தான். எங்களை கூப்பிட முன்னால் இனமொண்ட செல்லி போட்டு கூப்பிடல, டைரக்டா கூப்பிட்டுட்டு விஷயத்தை சொன்னான். ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் 88 ஆரம்பத்துல ஒரே ஒரு இடத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனு நடுவு கொண்டு வந்தான். அதுல மட்டும்தான் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று எங்களை கூப்பிட முன்னால ஒரு விஷயத்தை சொல்லி போட்டு யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று கூப்பிட்டான். குர்ஆன் எடுத்து பாருங்க, உலமாக்கள்கிட்ட கேட்டு பாருங்க. அதுதான் இப்ப நான் ஓதின குர்ஆன் ஆயத். டைரக்டா சொல்லல யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே சல்லு அலைஹி என்ற ஹபீப் மீது ஸலவாத்து சொல்லுங்கோன்னு சொல்லல, சலாம் சொல்லுங்கோன்னு சொல்லல. இவ்விடத்துல மட்டும்தான் அத கொணவர முன்னால இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ்வான நானும் வமலாயிகதஹு யார் யாரு எண்ணில் அடங்காத அன்கவுண்டபிள் எண்ணில் அடங்காத மலக்குமார்கள், பரிசுத்தமான மலக்குமார்கள், பாவமே செய்யாத மலக்குமார்கள், பாவத்துடைய சிந்தனை இல்லாத மலக்குமார்களே அல்லாஹ்வோட சேர்த்திக் கொண்டார். இப்ப புள்ளையிட்ட கேட்டா கேள்வி உண்டு, மலக்குமார்கள் எத்தனை பேரு? நபிமார்களை தெரியும், கிட்டத்தட்ட 1,24,000. அதுல ரசூல்மார்கள் எத்தனை பேரு? 313 பேர் சொல்றோம். அப்ப மலக்குமார்கள் எத்தனை பேர் ஒரு கேள்வி கேட்டா சிலவங்க சொல்லுவாங்க 10. சரியா? இல்ல, 10 அல்லாஹ்வினால் பொறுப்பு கொடுக்கப்பட்ட மலக்குமார்கள். சில இதுகளுக்கு அது நாங்க பாடமாக்கி வச்சிருக்கிறோம் 10 மலக்குமார்கள். ஆனா மலக்குமாருடைய எண்ணிக்கைய தெரிஞ்சவன் அல்லாஹ் மட்டும்தான். அதை யாருக்கும் கவுண்ட் பண்ணதுக்கு முடியாத மாதிரி தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். இப்ப மியராஜ் போனாங்களே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 7 வானத்தையும் தாண்டி மியராஜ் போனாங்க. யாரோட போனது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட போனது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட மியராஜ் போற நேரத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 7ஆம் வானத்தை தாண்டினாங்க. 7ஆம் வானத்தை தாண்டின உடனே ஒரு கஅபத்துல்லா மாதிரி ஒன்று கண்டாங்க, சிதறத்துல் முன்தஹாக்கு பக்கத்துல. இது புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். கஅபத்துல்லா மாதிரி ஒன்று 7ஆம் வானத்திலே மீக்குது. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு கேட்டாங்க, இது என்ன ஜிப்ரீல் என்று கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, இதுதான் பைத்துல் மஅமூர். உலகத்துல கஅபத்துல்லா இருக்கிறதே மக்காவில, அந்த கஅபத்துல்லாவுக்கு நேர 7ஆம் வானத்தில் அமைஞ்சிக்கிய இந்த பைத்துல் மஅமூர உலகத்திலேக்கிய கஅபாவை மனிதர்கள் தவாஃப் செய்த மாதிரி இந்த கஅபாவை, இந்த பைத்துல் மஅமூர மலக்குமார்கள் தவாஃப் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க யா ரசூலல்லாஹ். இப்ப அதுக்கு பிறகுதான் விஷயத்தை சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ்
இந்த பைத்துல் மஹ்மூருக்கு ஒரு நாளைக்கு அந்த நாள் இல்லையா எப்பவன் ஸ்டார்ட் பண்ண தெரியா ஸ்டார்ட் பண்ணினால் தெரியா அப்ப சொல்லி காட்டுறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யா ரசூலல்லாஹ் இந்த பைத்துல் மஹ்மூருக்கு ஒரு நாளைக்கு மட்டும் 70,000 மலக்குமார்கள் நுழையுறாங்க 70,000 ஏஞ்சல்ஸ் 70,000 மலக்குமார்கள் ஒவ்வொரு நாளும் நுழைஞ்சு கொண்டே வந்து கொண்டிருக்கிறாங்க வந்து கொண்டே இருப்பாங்க ஒரு நாளைக்கு 70,000 ஆனா சொன்ன தெரியுமா அல்லாஹ் மீது சத்தியமாக யா ரசூலல்லாஹ் இங்க நுழைந்த ஒரு மலக்கும் கியாமத்து நாள் வர காட்டின் திரும்பி போக மாட்டாங்க இங்க வரக்கூடிய ஒரு மலக்கும் கியாமத்து நாள் வர காட்டின் திரும்பி போக மாட்டாங்க யா ரசூலல்லாஹ் இப்ப கால்குலேட்டர் எடுத்து அடிச்சு பாருங்களே 70,000 ஒரு வருஷத்துக்கு எத்தனை மலக்குமாறு போராயிக்கும் 10 வருஷத்துக்கு எத்தனை மலக்குமாறு 100 வருஷத்துக்கு எத்தனை மலக்குமாறு 1000 வருஷத்துக்கு எத்தனை மலக்குமாறு எப்ப ஸ்டார்ட் பண்ணினே தெரியாது அதனால மனிதர்கள் எத்தனை பேர் என்றதை கவுண்ட் பண்ணி முடிவிச்சாலும் மலக்குமார்களுடைய எண்ணிக்கையை அல்லாஹ்க்கு மட்டும்தான் கவுண்ட் பண்ண முடியும் அல்லாஹ்க்கு மட்டும்தான் கவுண்ட் பண்ண முடியும் அந்த மலக்குமார்களால தான் 5000 மலக்குமார்களை பத்ர் களத்துக்கு அல்லாஹ் இறக்கினான் அல்லாஹ் செலக்ட் பண்ணி எடுப்பான் அது அந்த மலக்குமார்கள்ல தான் 10 மலக்குமார்களை செலக்ட் பண்ணி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் முன்கர் அலைஹிஸ்ஸலாம் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் ரகீப் அலைஹிஸ்ஸலாம் அதீத் அலைஹிஸ்ஸலாம் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் ரில்வான் அலைஹிஸ்ஸலாம் என்று பொறுப்பு கொடுத்த நீங்க ரூஹ் எடுக்கிறது இல்லைங்க நீங்க மழை பெய்ததுக்கு பொறுப்பான இல்லைங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு நீங்க தான் மலக்குமாருடைய தலைவர் நீங்க என்ன செய்யணும் அல்லாஹ்ட்ட இருந்து வஹீ கொண்டு வரணும் நபிமார்களுக்கு இப்ப விலங்கெடுக்கணும் நான் பயம் பண்ண செல்ல சின்ன பிள்ளைகளுக்கும் விளங்குற மாதிரி தான் சொல்றேன் ஏன்னா ஊர்ல மதரசா ஹதியா ஸ்கூல் செய்த கிட்டத்தட்ட 750 பிள்ளைகள் படிக்கிறாங்க நான் அவங்களோட பேசி பழக்கமே சின்ன பிள்ளைகள் மீக்கிறாங்களே அதனால அவங்களுக்குள்ள மாதிரி நான் பேசுவேன் நல்லா பிள்ளைகளும் கேட்டு அவங்களுக்கும் நல்லா படிச்சுக்கொள்ளையில நான் ஹார்ட் வேர்ட் யூஸ் பண்ணி நான் பயம் பண்றல நான் படிச்சு சிங்களமே வெளிகமையில நிறைய தமிழ் மீடியம் படிச்சேன் உங்களோட சுத்த தமிழ்ல நான் பயம் பண்ணினா நான் மாட்டிக்கொள்வேன் அதனால நான் வீட்டுல பேசுற தமிழ் தான் நான் பயம் பண்றது எல்லாருக்கும் விலங்கு எடுத்துக்கொள்ளையில சரி இப்ப சொல்லுங்க மலக்குமாருடைய கவுண்ட் எத்தனை சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும் மலக்குமார்கள் பாவம் செஞ்சு போட்டு இஸ்திக்ஃபார் செய்தவங்களா இல்ல மலக்குமார்கள் ஒரு கூட்டம் ருக்கூலே இருப்பாங்க கியாமத் நாள் வர காட்டி ஒரு கூட்டம் சுஜூதிலே இருப்பாங்க கியாமத் நாள் வர காட்டி மலக்குமாருடைய வாழ்க்கை இபாதத்து தான் அந்த மலக்குமார்கள் அல்லாஹ்வோட சேர்த்த குர்ஆன் ஆயத்து இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு நிச்சயமாக அல்லாஹ்வான நானும் என் எண்ணில் அடங்காத பரிசுத்தமான மலக்குமார்களும் யுஸல்லூன அலன் நபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இப்பதான் கூப்பிட்டான் என்ன யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்டவர்களே என்று இந்த பாவத்தை செஞ்சு போட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் செய்தனாங்க பாவத்தையும் பேசி போட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் பாவத்தையும் செஞ்சு போட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் புறம் பேசி போட்டு ஹராத்தை பேசி போட்டு தூஷணம் பேசி போட்டு இந்த வாயால அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டிப்போம் ஆனா எங்கட வாய் எவ்வளவு பரிசுத்தம் இல்லை என்றது எங்கள் எல்லா கல்வுக்கும் தெரியும் அதுக்கு பிறகு அல்லாஹ் எங்களை கூப்பிட்டான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதைத்தான் நான் பயான் ஆரம்பத்தில் சொன்னேன் நாங்க எல்லாரும் முர்சியா தாவியால் எல்லாரும் சேர்ந்து 1500க்கும் மேற்பட்டவங்க உண்டு சேர்ந்து நாங்க ஸலவாத் ஓதினத்தால நினைக்க வேணும் இன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு கூடிட்டு எங்களால என்று நினைச்சிட வேணும் ஸலவாத் மஜ்லிஸ் வெச்சதும் ஸலவாத் ஓதினதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் உயர்வை கொடுத்து முடிஞ்சு அதுல நாங்களும் மிஸ்கீன்களான பாவிகளான நாங்களும் ஒரு பங்காளியாகிட்டோம் ஆனா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் வளமைக்கு மாற்றமான நேரம் பொதுவா பள்ளிக்கு வர டைம் ஷெட்யூல் உண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனா ஷெட்யூலுக்கு மாற்றமாக பள்ளிக்கு வராங்க ஒரு நாள் பள்ளிக்கு வர நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நடையில் ஒரு வித்தியாசம் முகத்தில் ஒரு சந்தோஷம் சஹாபாக்கள் பார்க்கறாங்க இது என்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நடையில் ஒரு அலாதியான ஒரு அழகும் சந்தோஷமும் வித்தியாசமும் முகத்தில் ஒரு சந்தோஷமோட வராங்க வந்து பள்ளியில சுஜூதில் அல்லாஹ்க்கு சுஜூது செஞ்சிட்டாங்க நீண்ட நேரம் என்னமோ சந்தோஷமான ஒரு மெசேஜ் கிடைச்சிக்கு போல விளங்குது என்று சொல்லி பார்த்து கொண்டிருந்தாங்க அப்பதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன் பேசி கேட்டாங்க என்ன யா ரசூலல்லாஹ் இல்ல அல்லாஹ் எனக்கு சந்தோஷமான ஒரு தகவலை தந்தான் என்ன
யார் என் உம்மத்தில் யாராவது என் மீது ஒரு ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் அதனை கொண்டு ஸலவாத்து சொன்ன மனிதனுக்கு 10 ஸலவாத்து சொல்லுவான் என்ற சந்தோஷமான செய்தி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒரு ஸலவாத்து ஓதினோமா அல்லாஹ் அவன் மீது 10 ஸலவாத்து, 10 கருணைகள் அல்லாஹ் காட்டுவான். அவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் இந்த ஸலவாத்துல வச்சிருக்கிறான். அதனால இந்த ஸலவாத்துடைய சிறப்புகளை மட்டும் இமாம்கள் சொல்லி இருக்கிறாங்க, அடிக்கி கொண்டு போறதுக்கு அவருடைய பாக்கியங்கள் சொல்லிக்கிறாங்க. அதனால கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சொல்லக்கூடிய ஸலவாத்து, நாங்க ஓதக்கூடிய ஸலவாத்துகளுடைய பொறுமதி இந்த உலகத்தில் எங்களுக்கு அதை உணர முடியாது. இப்ப நான் ஒரு மௌலவி, ஹசரத் தான் ஒரு மௌலவி, இங்க பக்கத்துல ஆசிமுல் ஹசரத் ஒரு 50 மௌலவிமார் கிட்ட ஒரே ஆள் பேச்சு, ஹசரத் ஸலவாத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே என்றா ஒரு மௌலவி சொல்லுவார். என்ன நீங்க பேச்சு இன்னொரு மௌலவிட்ட கேட்கறீங்க, அவர் கொஞ்சம் டிஃபரெண்டா தான் சொல்லுவார். எல்லாரும் ஒரே பாணி அல்ல, இவர் சொன்னது இன்னொருத்த வேற மாதிரி சொல்லுவார், ஒவ்வொருத்தையும் கேட்பாங்க. ஆனா இந்த ஸலவாத்துடைய பொறுமதிய நல்லா விளங்கின மௌலவியார் சிவ கேட்போமே. ஸலவாத்துடைய பொறுமதியை சரியா கேட்கிறா யார்கிட்ட பத்தி கேட்கணும்? சிமுத்தோட பேர் நினைச்சு செல்லவான செல்லினா இல்லையா மரம் எனக்கு மார்க்கும் கோமிக்க நினைச்சுதாயிக்கணும். இல்ல, இந்த ஸலவாத்துடைய உண்மையான பொறுமதியை விளங்கினவங்க யாரு தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஸலவாத்து ஓதுறதால எங்களுக்கு உம்மத்துக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று உண்மையாக விளங்கினவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹுவங்களும் அல்ல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்கள அடுத்த ஸ்டெப். முதலாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நாங்க துஆ கேட்கிறோம் அல்லாஹ்விடத்துல. துஆ கேட்கிறேன்டா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் என்ற ஒரு ஸலவாத் ஓதிட்டு தான் கேட்கணும். ஸலவாத் இல்லாத துஆ அல்லாஹ்விடத்துல போய் சேராது உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. இப்ப அதிகமாக அல்லாஹ்விடத்துல பல மணி நேரங்கள் துஆ கேட்கிறத வளமையாக்கி கொண்ட ஒரு சஹாபி, அவருடைய பேர் என்ன? உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய பேர் என்ன? பாடுவாங்க எல்லாரும், சொல்லுங்க என்ன பேரு? உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்களும் சொல்லுங்க. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களோட பேரு. இந்த சஹாபி வந்து ஒரு நாள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அதிகமாக அல்லாஹ், இதுக்கு அழகான முறையில் இமாம்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க, நான் அதிகமாக அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிறேன். இப்ப சும்மா செல்லமே 4 மணி நேரம் துஆ கேட்குவார் கையேந்தினா, வெள்ளன 8 மணி கையேந்த தொடங்கினா 12 மணியா காட்டி துஆ கேட்பார் நினைச்சுக்கொள்ளும். சரி ஏழுமா நான் கையை தூக்கம் பட 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 அப்படியே கையை பண்ணி போட்டுடுவோம். எங்களுக்கு துஆ கேட்கறது நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. துஆ என்பது இபாதத்திலே மூலதனமாக தான். இவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் துஆ கேட்கிறதுல எவ்வளவு நேரம் ஸலவாத்துக்கு ஒதுக்கணும் என்று கேட்டாங்க. என் லைஃப்ல கேட்கிற துஆவில நான் எவ்வளவு நேரம் ஸலவாத்துக்கு ஒதுக்கணும் என்று கேட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா, நினைச்ச மாதிரி சேர்த்துக் கொள்ளுங்களே. அப்ப கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாளில் ஒரு பகுதி, அப்ப என்ன 1 மணி நேரம் துஆ கேட்கிறேன்டா 15 நிமிஷம் ஸலவாத் ஓதி போட்டு 45 நிமிஷத்துக்கு நான் தேவையானது கேட்கவான்னு கேட்டாங்க. உதாரணத்துக்கு இது ஹதீஸ்ல அப்படி வரல, உங்களுக்கு விளங்குறதை சொல்றேன். அரைகுறையா விளங்கெடுத்துடும் நம்ம, சரியா? அரைகுறையா விளங்கெடுத்தா நான் அடிக்கடி பயானுவல்ல மக்கால மதீனாலே ஹாஜிமாரி பயான் பண்ண சொல்றோண்டுதான் வளமையா பயான் கேட்டு போட்டு வந்து சுப்ஹானல்லாஹ் 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 சொல்லி வயசாலி பொம்பளையோடு திடீரென்று தஸ்பி எடுத்துக்கொண்டு ஃபிரௌன் 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 தொடங்கிட்டான். ஃபிரௌன் பேர் சொல்லி போறான். என்னடா வளமையா பயான் கேட்டு போட்டு சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற, இன்றைக்கு பார்த்தா ஃபிரௌன் ஃபிரௌன் ஃபிரௌன். அப்ப பேரப்புல வந்து கேட்டா, இது என்னம்மா நீங்க வளமையா ஸலவாத்தும் திக்ரும் தான், இன்னைக்கு நான் இந்த மோசமானவன் பேரை சொல்ற, நீ போவே நீ பயான் கேட்கிறோம் இல்ல ஒன்றும் இல்ல, இன்றைக்கு ஹஸ்ரத் சட்டப்படி பயான் ஃபிரௌன் என்று சொன்னா 50 நன்மை கிடைக்கும், உனக்கு தெரியுமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலி. இப்ப யார் பயான் பண்ணின ஹஸ்ரத் பேரும் கேட்டாச்சு. கேட்டதுக்கு பிறகு பார்த்தா ஹஸ்ரத் சொல்லிக்கிறாரு, அந்த ஹஸ்ரத் இவரு கோலடிச்சு ஹஸ்ரத் எனக்கு எந்த பயான், இந்த குர்ஆனை பத்தி பயான். இவ தூக்கம் பேச்சு பயான்ல கொஞ்சம் அரபாக்கு மஸ்தில கொச்சிகன் இருக்க மாதிரி தூக்கம் பேச்சு. இப்ப எந்த நடந்திருக்குது, குர்ஆனை பத்தி பேசுவேன் 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 போச்சல்ல, குர்ஆனுடைய ஒரு ஹர்ஃபு 10 நன்மை. அப்ப அலிஃப் லாம் மீம் என்றா அலிஃபுக்கு 10, லாமுக்கு 10, மீமுக்கு 10, 30 நன்மை. ஒரு 3க்கும் 10 நன்மை இல்ல,
இதெல்லாம் சொல்லி போட்டு 1க்கு 10 குர்ஆன் ஓதிக்கொண்டு போகும் பொழுது இதுவரை காட்டின் தூக்கம் இப்பதான் முழிப்புவாரு. ஃபிரௌன் வந்தாலும் 50 நன்மை அஞ்சலி தீக்குது. இடையில முழிச்சத்தோட எந்த நடந்த ஃபிரௌன் 50 நன்மை தலைக்கெடுத்தாச்சு. இப்ப விட்டு போய் எந்த நடந்த ஃபிரௌன் சொன்னா எப்படி இருக்கும்? அதனால பயான் கேட்கறது தெளிவா கேட்கணும், முழுமையாக கேட்கணும், அமைதியாக கேட்கணும். அதனால இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஸலவாத்துடைய விஷயத்துல இருக்கிறோம். அப்ப கேட்டாங்க எவ்வளவு நேரம் நான் ஸலவாத்துக்கு ஒதுக்கணும்? நாளில் ஒரு பகுதி. யார்கிட்ட கேட்டது? ஒரு ஆலிம்கிட்ட பேத்து கேட்கல ஃபத்வா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? பரவாயில்ல மாஷித்த ஃபஇன் ஜித்த ஃபஹுவ கைருல் லக, இன்னும் கூட்டிக் கொள்ளேலுமண்டா அது அதை விட சிறப்புன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். யா ரசூலல்லாஹ் 2ல் ஒரு பகுதி ஹாஃப் அரவாசி. 4 அவர் துஆ கேட்டா 2 அவர் ஸலவாத் ஓதி இருந்து போட்டு 2 அவர் துஆ கேட்கவா? பரவாயில்ல இன்னும் கூட்டிக் கொண்டா இன்னும் நல்ல என்று சொன்னாங்க. 4ல் 3 பகுதி, 3ல் 2 பகுதியை கேட்டாங்க. பரவாயில்ல இன்னும் கூட்டிக் கொண்டா நல்ல மெண்டாங்க. இது என்ன? இது எங்கள்கிட்ட வந்து கேட்டா பைத்தியம் அவ்வளவு ஸலாத் ஓதி ஒதுக்க தேவையில்லை, சும்மா 5 நிமிஷம் ஓய் போட்டு உங்களுக்கு துஆ கேளுங்கள், எவ்வளவு விஷயமே கேட்கறது நாங்க கொடுக்க ஃபத்வா. அதனால தான் ஸலவாத்துடைய பொறுமதி விளங்கின பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பேத்து கேட்டது. இது அவங்களோட வஃபாத்துக்கு பின்னால் இந்த மாதிரி சஹாபிட்ட பேத்து கேட்டதல்ல. அதுக்கு பிறகு கேட்ட வாதம் தெரியுமா? யா ரசூலல்லாஹ் நான் ஃபுல்லா ஸலவாத்தே ஓதட்டுமா யா ரசூலல்லாஹ்? என் வாழ்க்கையில ஸலவாத்து மட்டும் ஓதவா யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ் உங்களோட அத்தனை கவலையும் சந்தோஷமாக்குவான், உங்களோட எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுவான், நீங்க கேட்காததெல்லாம் கேட்டதாக அல்லாஹ் கொடுத்துடுவான். எதுக்கு? துஆ கேட்கிற நேரத்தையும் ஸலவாத்துக்கு ஒதுக்குறவங்களுக்கு. இது யாரு கொடுத்த ஃபத்வா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இந்த ஸலவாத் மஜ்லிஸுடைய பொறுமதிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தா எங்களுக்கு அழகா விளங்கப்படுத்துவாங்க. ஒரு முஃமினாக இருந்து இதனுடைய பொறுமதிய குர்ஆன் ஹதீஸுக்குள்ளுக்கு பூந்து பார்த்தா விளங்கும். இப்படிப்பட்ட ஒரு மஜ்லிஸ்ல வந்து உட்கார்ந்துட்டு போனா கிடைக்கிற பாக்கியம், உட்கார்ந்துட்டு போனா கிடைக்கிற பாக்கியம். உலகத்தில் அல்லாஹு தஆலா நாயன் அந்த பாக்கியத்தை இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்துல தந்தது. இதோட ஸலவாத்தை முடிக்கிறதுக்கு அல்ல. என் வாழ்க்கையில நான் ஒரு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் எத்தனை ஸலவாத் ஓதுவேன் இந்த முடிவு எடுக்கணும். என் வாழ்க்கையில நான் ஒரு நாளைக்கு எத்தனை ஸலவாத் ஓதுவேன். மறுக்கு அடுத்த ரபீஉல் அவ்வல் ஸலவாத் மஜ்லிஸுக்கு வந்து ஸலவாத் ஓதுறதுக்கு அல்ல. நாங்க சிலத்தை மாத்தி கொண்டிருக்குது. ரமலானு தான் குர்ஆனை தொடர்ந்து மூடினா அடுத்த ரமலானு தான் குர்ஆனை கை கெடுக்கிற. இது நாங்க குர்ஆனை கண்ணியப்படுத்துறது அல்ல. வளமையாக குர்ஆன் ஓதணும். ரமலான் இறக்கப்பட்ட மாதமே கூட ஓதுவோம். அதே மாதிரி வளமையாக ஸலவாத் ஓதணும். ஆனா ரபீஉல் அவ்வல் மாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த மாதம், வஃபாத்தான மாதம், உலகம் முழுக்க அவங்க அதிகமாக ஞாபகப்படுத்தக்கூடிய மாதம். அதனால அதிகமாக ஸலவாத்துகளை ஓதிக்கொள்ளணுமே வெளியே. இந்த மாதத்துக்கு மட்டும்தான் ஸலவாத் மஜ்லிஸோ, இந்த மாதத்தில் ஓதினா மட்டும் ஸலவாத்து கூடும் என்றோ நாங்க ஒரு காலம் நினைக்க கூடாது. அதனால எங்கட வாழ்க்கையில எங்கட தொழுகை அல்லாஹ்விடத்துல எப்ப கபூலாகும் என்றால், அத்தஹியாத் சுன்னத் இல்ல, அத்தஹியாத் சுன்னத்தா தொழுகையில ஃபர்ல். அத்தஹியாத் உடுபட்டா எங்கட தொழுகை கூடாது. சூரத்துல் ஃபாத்திஹா ரிசைட்டிங்ல ஓதல்ல ஃபர்ல். அப்ப அத்தஹியாத்தை நாங்க சரியான முறையில் ஓதணும். அத்தஹியாத் சுன்னத் இல்ல. அந்த அத்தஹியாத்துக்குள்ளுக்கு வருது அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நபியே நாயகமே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலாம் சொல்லல என்றால் எங்கட தொழுகையே அல்லாஹ் கபூலாக்க மாட்டான். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதுனா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதுனா முஹம்மத். அவங்களுக்கு ஸலவாத் வருது. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு அவங்களுக்கு சலாம் வருது. அல்லாஹ்விடத்தில் எங்கட தொழுகை கபூலாக்கிறதுக்கு உள்ள காரணங்கள் ஒன்றாகவே அல்லாஹ் ஸலவாத்தை வச்சிருக்கிறான். அதனால அப்படிப்பட்ட சிறப்பான பரக்கத்தான மஜ்லிஸ்ல அல்லாஹ் எங்களை ஒன்று சேர்த்து வச்சிருக்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கட பொறுமதியை விளங்கி, அவங்கட கண்ணியத்தை விளங்கி, அவங்கள் மீது அதிகமாக நாங்க ஸலவாத்துக்களை ஓதி ஒரு காலமும் நாங்க அல்லாஹ்வுடைய விஷயத்துல அல்லாஹ்வை பத்தி எங்களுக்கு இரக்கம் வரணும்டா, அல்லாஹ்வுடைய விஷயத்துல பயம் வரணும்டா நாங்க எல்லாரும் என்ன சொல்றோம்? அல்லாஹ்வை பத்தி பேசணும், அல்லாஹ் பத்தி கதைக்கணும். அல்லாஹ் பத்தி பேசத்தான் அல்லாஹ்வுடைய பயமும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை அல்லாஹ்வுடைய விஷயங்கள் வரும். இல்லாட்டி மறந்து பேசிடும்.
இப்ப நான் கேட்கிறேன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்களை சின்ன வயதிலிருந்து எங்கட கல்வில எந்த இடத்துல வைக்கணும்? இது ஹதீஸோ அல்லது இமாம்களோட கருத்தோ இல்ல, எங்களை படைச்ச ரப்புடைய நேரடியான சொல், நேரடியான விஷயம். அந்நபியு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களிடத்தில் அவங்களோட உயிரை விட மேலானவர்களாக இருக்கணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கட பிள்ளைகளோட கல்புல உயிரை விட மேலாக இருக்கணும் என்றால் அவங்கள பத்தி பேசணுமே, நாங்க அவங்கள பத்தி கதைக்கணுமே. எங்களை ஸல்லல்லாஹு அலைஹி எப்படிப்பட்டவங்களுக்கு தெரியுமான்னு கதைக்கணுமே. இன்னைக்கு அந்த வாசல்கள் மூடப்பட்டுட்டு முந்தின காலத்தில் இருந்த பேணுதல் எல்லாம் குறைஞ்சிட்டு நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேரை செல்லும் பொழுது ஸலவாத் சொன்னவங்க நாங்க. அவங்களோட பேரை சாதாரணமா சொல்லல, கண்மணி நாயகம் முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சின்ன பிள்ளைகளுக்கு உம்முவாப்ப பழக்கினவங்க. அவங்க தான் இந்த மஜ்லிஸ் வந்திருக்கிறாங்க நிறைய பேர். சிறுசியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரை சும்மா சொல்லி கொடுக்கல, மகன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லு மகன், முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லு மகன். பேரை சொல்றதுல அவங்க அன்பு வர வச்சாங்க, கொடுத்தாங்க. இதுகள் இல்லா பேத்துட்டா இந்த வயசுல வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை படிச்சு கொடுங்க. முதலாவது ஒழுக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் எப்படி என்றதை படிச்சு கொடுங்க. ஹதீஸ் அது ஃபர்ல், தொழுக ஃபர்ல், நோன்பு ஃபர்ல், ஜக்காத்து கொடுக்கணும் ஃபர்ல், இதெல்லாம் கட்டாயம் எங்களுக்கு தெரியும். இதை படிச்சு கொடுக்கிற மாதிரியே சின்ன பிள்ளைய கூப்பிட்டு சொல்லணும், மகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை உயிரை விட மேலாக அன்பு கொள்வது ஃபர்ல் மகனே, சுன்னத் இல்ல. அது சுன்னத்தல், அது ஃபர்ல். அவங்க கல்புல உயிரை விட மேலாக இருந்தால் தான் மகனே அவங்க காட்டி தந்த தொழுகையை நாங்க தொழுந்தால் அல்லாஹ் கபூல் செய்வார். அவங்களை உயிரை விட மேலாக அன்பு வச்ச நிலைமையில பின்பற்றினால் தான் அல்லாஹ் கிடத்துல கபூலாகும் மகனே என்று எங்கட பிள்ளைகள் சின்ன வயசிலே உம்மா நான் ரசூலுல்லாஹ்வை கனவுல கண்டுட்டேன் என்று சொல்லணும். எங்கட பிள்ளைகள் தந்த வார்த்தை காதுல புலணும். அந்த புலத்துக்கு சின்ன வயசுல ராவைக்கு 7 மணி 7:30 காட்டி 7:30 8 மணி காட்டி இந்தியன்காரன் இந்தியாவில் நடிக்கிய மேக்கப் அழியாம கண்ணி தொடக்கிய இப்படியே கண்ணி தொடக்கிய சரியா, அந்த கதையில போட்டுக்கொண்டு ரசித்து கொண்டு கண்ணால கண்ணீர் கொட்டுது அதுல பார்த்துக்கொண்டு அந்த அளவுக்கு அதெல்லாம் பெரிய அந்த பக்குவமான விஷயங்களை எடுத்துக்கொண்டு இதிலே மூழ்கி கிரிக்கெட் வீரர்களும் ஃபுட்பால் பிளேயர்களும் அதே மாதிரி இந்த நடிக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகளும் இவங்களோட ஃபேன்ஸ் ஆகி கொண்டு அவனோட ஃபேன் நான், என் ரசிகர் அவரு, இதான் என் நல்ல சிங்கர், இவரது பாடல் நான் விரும்புறேன்னு சொல்லிக்கொண்டு இந்த வயசுல அல்லாஹ் பாதுகாக்க பிள்ளைகளுடைய கல்வில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத்தால் அந்த கல்வென்ற பாத்திரத்தை நிரப்பவில்லை என்றால் அதுக்கு இடம் பிடிப்பது யகூதிகள், அதுக்கு இடம் பிடிப்பது யாரு? கிரிக்கெட் வீரர்கள், ஃபுட்பால் வீரர்கள், படம் நடிக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் அல்லது பாட்டு பாடக்கூடிய பாடல்கள். அந்த இடம் பிடிக்கூடாம உம்மவாப்படக்க பொறுப்பு. அத கல்புகளை நிரப்புங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தால நிரப்புங்க. சின்ன வயசுல அதுகளை உண்டாக்குங்க. அவங்களோட பேரை சாதாரணமா சொல்லிட வேணும், அவங்களோட பேரை ஸலவாத்தோட சொல்ல பழக்குங்க. அதுக்கு சின்ன வயசுல ட்ரைனிங் கொடுங்க. அதனால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த சிறப்பை கண்ணியத்தை விளங்கி அவங்கள உயிரை விட மேலாக நேசம் கொண்டவர்களாக நாங்க வாழணும். அதனால ஒரு 2 விஷயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒன்று, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட விஷயத்துல இன்றைக்கு என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, தெளிவா விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய எங்கட காதுல சில விஷயங்கள் புழுது. நான் பல பயான்கள்ல சொல்றேன். இது இப்போ பகல் 1 மணி நேரம் கொழும்புல பயான் பண்ணி போட்டு வர இந்த விஷயங்களை அப்படிதான் ஹைவே போட்டு பறந்து வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் இடத்துல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விஷயத்துல சில விஷயங்கள் செய்யும் பொழுது கேட்கிறாங்க, நீங்க என்ன 4 சஹாபாக்கள் 4 ஹலீஃபாக்களும் செய்யாத வேலையை ரசூலுல்லாஹ்க்கு செய்தீங்கன்னு கேட்கிறாங்களா இல்லையா? நீங்க என்ன சஹாபாக்களை விட நபி அவங்கள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறீங்களா என்ற வார்த்தை இந்த பாலகனோட காதிலையும் புழுந்திருக்குது, எங்கட காதிலையும் புழுகுது, உங்களோட காதிலையும் புழுகுதானே புழுகுது. இப்ப நான் கேட்கிறேன், என்ன நீங்க நபி அவங்கள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க அவங்கள விட அன்பு கொண்டா? ஆனா ஒரு விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஆட்சி காலத்துல செஞ்சாங்க ஒரு வேலை. என்ன? குர்ஆனை ஒன்று சேர்த்தாங்க,
குர்ஆன் ஒன்று சேர்த்தாங்க. குர்ஆன் ஒன்று சேர்க்கும் பொழுது சஹாபாக்களுக்கு இடையில பிரச்சனை வருது. அவங்க கேட்கிறாங்க, எப்படி ரசூலுல்லாஹ் செய்யாத ஒன்றை நீங்க செய்றீங்க? எதுக்கு? குர்ஆன் ஒன்று சேர்த்தது கேட்டாங்க. எவ்வளவு தேவையானது. அண்டே குர்ஆன் ஒன்று சேர்க்கல என்றால் இந்த குர்ஆனுக்கு எவ்வளவு பெரிய இதாய் வந்திருக்கும். குர்ஆன் ஒன்று சேர்க்கணும், கிறந்த வடிவத்துக்கு கொண்டு வரணும். ஆக தேவையான இம்பார்ட்டன்ட் மேட்டர். அந்த இம்பார்ட்டன்ட் மேட்டர்லயும் என்ன சொன்னாங்க சஹாபாக்களுக்கு இடையில, இது நல்ல விஷயம் என்றா ரசூலுல்லாஹ் செஞ்சிப்பாங்களே, அவங்க செல்லிப்பாங்களே, அவங்க சொல்லாத செய்யாததை நீங்க ஏன் செய்றீங்க என்று யார் கேட்டவங்க? சஹாபாக்கள் கேட்டாங்க. ஆனா அப்படி கேட்டிருக்கிறாங்க. மார்க்கத்துல மன் சன்னஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனத்தன், முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், யார் இஸ்லாத்துல நல்ல ஒரு விஷயத்தை உண்டாக்குறாங்களோ இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி, அதை செய்தவங்களோட நன்மையில் அவ்வளவு நன்மை உண்டாக்கினவங்களுக்கு கிடைச்சு கொண்டிருக்கும். எல்லாத்துக்குமே குல்லு பித்அத்தின் லலாலா என்று சொல்லி எல்லா உண்டாக்கப்பட்டதெல்லாம் வழிகேடு வழிகேடு எல்லாம் நரகம் சொல்லி சொல்லி, அப்ப இந்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு சொன்னது? அத இமாம்கள் தெளிவா எங்களை சொல்லி தந்தாங்க. இப்ப நாங்க விலங்கு எடுத்துக்கொள்ளணும். நாயகம் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால சஹாபாக்கள், இவ பாயிண்ட சொல்லிட்டேனா, குர்ஆன் ஒன்று சேர்க்கிற விஷயத்துல என்ன சொன்னாங்க? நீங்க எப்படி அவங்க செய்யாத ஒன்று செய்தீங்கன்னு கேட்டாங்க. ஆனாலும் ரசூலுல்லாஹுடைய விஷயத்துல இது கால வரைக்கும் இந்த 1400 வருஷத்துக்கும் உலகத்தில எந்த ஒரு இமாமும், எந்த ஒரு ஃபிக்ஹ் கலை ஃபுகஹாக்களும், ஹதீஸ் கலையுடைய முஹத்திஸுன்களும், தஃப்சீர் கலையுடைய முஃபஸ்ஸிருன்களும், எந்த உலகத்தில் ஒரு இமாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விஷயத்துல அப்படி கேட்டதே இல்லை. அப்படி கேட்டதே இல்லை. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன், கேட்டுக்கொள்ளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான ஹிஜ்ரி எத்தனைல? ஹிஜ்ரி யாரு தெரியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காலிருந்து மதீனத்து ஹிஜ்ரத் போனே பேத்து எத்தனை வருஷத்துல வஃபாத்தானாங்க? ஹிஜ்ரி 11. சரியா? ஹிஜ்ரி எத்தனைல? 11ல. அவங்க வஃபாத்தாகி 47 வருஷத்துக்கு பிறகு வஃபாத்தானாங்க. அவங்களோட அன்பு மனைவி ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா. ஹிஜ்ரி 58ல 58. எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு? 47 வருஷம் கணவன் இல்லாம வாழ்ந்தாங்க. ஒருத்தருக்கு மௌல முடிக்கலவே. தாய் அவங்க, உம்மஹாத்துல் மூமினீன், அவங்க உலகத்துல மூமின்களுக்கு தாய். அவங்களை யாருக்கும் கல்யாணம் முடிக்கலாது. இப்ப 47 வருஷம் கணவன் இல்லாம வாழ்ந்தாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க மௌத்தாகிறாங்க ஹிஜ்ரி 58ல. அப்பவும் ஆயிஷா நாயகியோட சொந்த தாத்தா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஹயாத்தோட. அஸ்மா நாயகி வஃபாத்தானது ஹிஜ்ரி 73ல. ஆயிஷா நாயகி வஃபாத்தாகி 15 வருஷத்துக்கு பிறகு ஆயிஷா நாயகியோட மையத்துல ஜனாசாவில கலந்து கொண்ட ஆயிஷா நாயகியோட ஜனாசா முடிஞ்சதும் அஸ்மா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சங்கையான மேல போட்டுக்கொண்டு வாழ்க்கையில் உடுத்த ஜுப்பா கொண்ட ஆயிஷா நாயகி பத்திரமா வச்சிருந்தாங்க. அந்த ஜுப்பாவை எடுத்தாங்க அஸ்மா நாயகி. எடுத்து 15 வருஷமாக அந்த ஜுப்பாவை கழுகி தண்ணி எடுத்து நோயாளிகளுக்கு மருந்தாக கொடுத்தாங்க. அந்த நோயாளிகள் வந்து தண்ணி எடுத்து குடித்தவங்க சஹாபாக்கள், தாபியுங்கள், குர்ஆன் ஹதீஸுக்கு வாழ்ந்தவங்க. ஆனால் நான் கேட்கிறேன், இந்த 1400 வருஷத்திலே உலமாக்கள் கேட்டு பாருங்களேன், அஸ்மா நாயகி செஞ்சத்தை யார் சரி பேத்து இது நல்ல வேலை ஒன்று இல்லைன்னு சொன்னவங்க இருக்கிறாங்களா? இல்ல. இது நல்ல விஷயம் என்றா உங்களோட தங்கச்சி ஆயிஷா செஞ்சிப்பாங்களே? சொல்லல. இது நல்ல விஷயம் என்றா உங்களோட வாப்பா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 2 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க, அவங்களே செஞ்சிப்பாங்களே? அவங்களே செய்யலையே. நீங்க உங்களோட தங்கச்சை விட உங்களோட வாப்பா விட ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறாங்களான்னு கேட்கல. ஏன் தெரியுமா? யாட ஜுப்பாவை கழுகின மினிஸ்டர் அல்ல, மந்திரி அல்ல, ஜனாதிபதி அல்ல, அமெரிக்கா பிரசிடென்ட் அல்ல, உலகத்தில் அரசியல்வாதிகள் அல்ல, நக்குவானுவல் பேத்துக் கொண்டு அதுவரை எந்த பிரச்சனை இல்ல கொண்டாடுவாங்க. அமெரிக்கால யார் சரி பெரிய ஒபாமாட மேல போட்ட கோட்டனை விற்க போட்டன்னு சொன்னா பணக்கார போட்டிக்கு எடுப்பாங்க. இன்றைக்கு அந்த நிலைமை பேத்திக்குது. இது ரஹ்மத்துல் ஆலமீனுடைய ஜுப்பாவை கழுகி தண்ணி குடிச்சாங்க. சஹாபாக்கள் பேத்து எடுத்து குடிச்சாங்களே ஒழிய மூட நம்பிக்கை என்று சொல்லல. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு அது ஜுப்பாவா விளங்கல்ல, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக விளங்கின. உம்மு சுலைம் நாயகி ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சுலைம் நாயகியோட வீட்டுக்கு அவ டாக்டர் ஆகிறா.
எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதுக்கு பிறகு தாரிஷரி கண்ணூர் வந்து முகமெல்லாம் மாறி காய்ச்சல் வந்து ஷோத்து உடாத காய்ச்சல் வந்தா யார நாடி தெரியுமா போவாங்க? புகாரியில வர ஹதீஸ். ஒருக்க சொன்னது இந்த ஜுப்பாவை கழினது சஹீஹ் முஸ்லிம்ல நான் நினைக்கிறேன் 2060 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்ப சொல்றது புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்ப என்ன செய்தாங்க? உம்மு சுலைம் நாஹி வீட்டுக்கு தான் போவாங்க. மகான் தண்ணி கொஞ்சத்தை கொடுத்து அனுப்புற உம்மு சுலைம் நாஹி வீட்டுக்கு பேத்துட்டு வா மகான். அவ என்ன தெரியுமா செய்வாங்க? அவங்க பேத்து பக்குவமா புழு செஞ்சு துப்புரா வருவாங்க. சின்னோரி பிடி டப்பா ஒன்று எடுப்பாங்க. வாரவர் தண்ணி எடுத்து தான் வருவாரு. அதிலிருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சங்கையான ஒரு தலைமுடி எடுத்து அப்படியே நலைச்சி போட்டு எடுத்து போச்சு. இதான் மருந்து. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடிய நலைச்ச தண்ணியில ஷிஃபா ஈக்கிறன்ற நம்பிக்கை எடுத்தவங்க சஹாபாக்கள் தாபியுங்கள். ஏன் தெரியுமா? அவங்க அதை தலைமுடியா காணல, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக கண்டாங்க. உம்மு சுலைம் நாஹி இதை செஞ்சத புகாரி இமாம் ஒரு ஹதீஸா பதிவு செஞ்சாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆனா யாரும் சொல்லல இது என்ன அல்லாஹ்ட்ட தானே ஆரோக்கியமிக்கு ஷிஃபா இருக்குது, தலைமுடியில் அப்படி ஷிஃபா ஈக்கண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருப்பாங்களே என்று சொல்லல. ஆனா இப்ப நான் கேட்கிறேன், எங்கட காலத்துக்கு இப்ப எங்களை மாதிரி உள்ள மக்கள் அந்த காலத்துக்கு அனுப்பியிருந்தா முடிஞ்சு. அஸ்மா நாயகிக்கு ஏசோனுமா, உம்மு சுலைம் நாயகிக்கு ஏசோனுமா? சுப்ஹானல்லாஹ். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி யாரு தெரியுமா? இமாமுல் மதீனா. மதீனா இமாம். சஹாபாக்கள் தாபியங்கள் தபு தாபிகளே பொன்னான காலத்துல வாழ்ந்தவங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவ்வளவு பெரும் உலகம் போற்றிய ஒரு இமாம். ஹதீஸ் கலையில முதலாவது ஹதீஸ் கிதாபு முவத்தா மாலிக்கு சொந்தக்காரர். அந்த மாலிக் இமாம் மதீனாக்கு போறாங்க. நல்லா இந்த பாயிண்ட கேட்டுக்கோ. வளர புள்ளைக்கிறாங்க, உங்களுக்கு தான் தேவை, உங்களை பாதுகாக்க தான் இது பேசுறது. மதீனாவுக்கு போறாங்க. மாலிக் இமாமுடைய ஸ்டூடெண்ட் மாணவன் ஷாஃபி இமாம் வெளியே வராங்க. சரியா? வெளியே வர நேரத்தில் இவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? மாலிக் இமாம் அவட காலில் போட்ட செருப்பேன் அவங்க வந்த குதிரை அல்லது ஒட்டகம் அதையும் கொடுத்தாங்க. ஷாஃபி இதை எடுத்துக்கொண்டு போங்கன்னு சொல்லி ஷாஃபி இமாம் கையில. அபிமான் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறாங்க, என்ன காரணம், என்ன எனக்கு தந்தீங்க? இல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சங்கையான உடம்ப சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மதீனத்து மண்ணுக்கு, அந்த மதீனத்து மண்ண என்ற கால்ல போடிய, நல்லா கேட்டுக்கொள்ளும், என்ற கால்ல போடிய செருப்பால நான் மிரிக்க மாட்டேன் என்றாங்க. என்ற மிருகத்துடைய காலாலயம் அந்த மதீனத்து மண்ணை நான் மிரிக்க மாட்டேன் என்றாங்க. அப்ப ஷாஃபி இமாம் எவ்வளவு பெரிய அறிவு கடல். இன்னைக்கு ஷாஃபி இமாம் இடத்துக்கு ஒரு ஆலிம கொண்டு வாங்கல. ஸ்ரீலங்கால முழு உலகத்திலே ஒரு ஆலிம கொண்டு வாங்க. 5 லட்சத்துக்கு மேல ஹதீஸ் மனப்பாடமாக்கின ஷாஃபி இமாம் சென்னிது. அப்ப ஷாஃபி இமாம் கேட்டிக்கோணும், சஹாபாக்களே செருப்பு போட்டு கொண்டு நடந்து நீங்க சஹாபாக்களோட நபியை சிக்கியான்னு ஷாஃபி இமாம் கேட்கல. எங்க இமாம் ஒண்ணு அனுப்பியிருந்தா மூட நம்பிக்கை, இவன தலைசார் இல்ல, இவன் தோவரா நபியை ஹுப்பு வச்சுக்கு. இப்ப விளங்குதா சஹாபிகள் யாரு, சொர்க்கத்துடைய வழியில வாழ்ந்தவர்கள் யாரு? இதெல்லாம் நடந்த சஹாபாக்கள் தாபிகளுடைய காலத்துல யாரும் கேட்கல. குர்ஆன் ஒன்று சேர்க்கும் பொழுது கேட்டாங்களே, குர்ஆன் ஒன்று சேர்க்கும் பொழுது கேட்டாங்களே, ரசூலுல்லாஹ் செய்யாதொண்டே ஏன் நீங்க செய்தீங்கள் என்று. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜுப்பாவை கழுகி தண்ணி குடிச்சதுக்கு கேட்கலாத? ஏன் அது ஜுப்பா அல்ல, ரஹ்மத்துல் லில் ஆலமீனுடைய ரஹ்மத் அது. ஏன் அவங்களோட தலைமுடியை நினைச்சு தண்ணி கொடுத்த நேரத்தில் கேட்கலாத? அது தலைமுடி அல்ல, எங்கட தலைமுடி, எங்கட ரோமம், அது சங்கையான அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று கண்டாங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி விஷயத்துல சஹாபாக்கள் செஞ்சில்லதல்ல, நான் செருப்பு போட மாட்டேன் என்ற ஈமான் அது. அதனால சஹாபாக்களுடைய பெரிய அழகும் இல்ல, ஒத்தரிஞ்செல்லவும் இல்ல, அவட பேணுதல், அவட பக்குவம். ஆனா விஷயம் என்ன, அவங்க செஞ்சத்தை யாருமே சொல்லி இது வரைக்கும். இப்பதான் இந்த பயான்ல சொன்ன இடையில இப்ப கேள்விப்படுது, நீங்க அவங்கள விட நபியை நேசிக்க இப்பதான் வருது. அது இல்ல, நீங்க அவங்கள விட நபியை நேசி, அது சஹாபாக்கள் காலத்தில் இருந்ததல்ல. சொர்க்கத்துல வழியில வாழ்ந்தவங்க ஒரு காலமும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல அப்படி பேசவே மாட்டாங்க, அப்படி நினைச்சும் இல்ல. இதை சொல்றேன் தெரியுமா, அந்த பொன்னான காலத்துல வாழ்ந்தவங்க தான் ஹக்கான உலமாக்கள், உண்மையான உலமாக்கள். அவங்களோட வாழ்க்கையில யூஸ் பண்ணாத வார்த்தையை ரசூலுல்லாவுக்கு நீங்கள் ஒரு மௌத்து வர காட்டியும் பாவிக்குவானும் இன்ஷா அல்லாஹ். அந்த விஷயம் பேசியது புள்ளைகள் உடவானம். ஈமான் நூந்து பேத்துடும் தாய்மார்களே, ஈமான் அழிஞ்சு பேத்துடும். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வருஷம் மூப்பு நானா, ரசூலுல்லாஹ் தம்பி, சாச்சான் தான், சகோதர முறைந்தான். ஆனா அவங்கள்ட்ட கேட்ட ஒரு முறை, நானும் தம்பி மீக்கிறவங்க கேவ எடுத்திருப்பாங்க.
நானும் தம்பி மீப்பாங்களே, 2 பேரும் ஒரே வயசு மாதிரி இருந்தா எப்படி கேட்கிற? உங்களோட 2 பேர்ல யாரு நானவன்னு கேட்கிறேன் அப்படி கேட்கிறானே. அப்ப நாணக்காரன் பாஞ்சு சொல்லுவாரோ, நான் தான் நானா சொல்லுவாரா இல்லையா? இவத்திலிக்கு அப்படி நான மாதிரி தம்பி மாதிரி இருக்குதானே, ரைட். ஆனால் ஹம்சா ரலியல்லாஹு கேட்கப்படுது, நீங்களும் ரசூலுல்லாஹ் சரியான க்ளோஸே, சரி நெருக்கமாயிக்கிறீங்களே, உங்க 2 பேர்லயும் யாரு நானவன்னு கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். கேட்ட கேள்வி யாரோட? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பதில் கொடுத்த யாரு? சஹாபி. கொடுத்த பதில் எப்படி தெரியுமா? எங்கள் இருவர்களிலும் பெரியவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களுக்கு 2 வருஷம் முந்தி நான் பிறந்துட்டேன் என்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இதுதான் ரசூலுல்லாஹ் விஷயத்துல சஹாபாக்கள் ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை கொடுங்க பிள்ளைகளுக்கு. சூரத்துல் ஹுஜராத், இன்னல்லதீன யுனாதுனக மின் வராஇல் ஹுஜராத். சூரத்துல் ஹுஜராத் தானே? ஹைர். சூரத்துல் ஹுஜராத். ஒரு காட்டரபிகள் கொஞ்சம் பேர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள கேக்குறாங்க, கதவை தட்டினாங்க. அவங்களோட வீட்டுக்கு எல்லாம் ஹுஜரத் தான் சொல்ல, ரூம். அவங்களோட வீடே ரூம் மாதிரி தான், பெரிய பங்களா இல்ல. இப்ப கதவை தட்டி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே கொஞ்சம் கூப்பிட்டாங்க. உக்ருஜ் இலைனா யா முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை மட்டும் சொல், ரைட். மெசேஜ் வந்துட்டு முடிக்க சொல்லியா? மெசேஜ் வர காட்டி நீ பட்ட வானமண்டாங்க ஏற்பாடு நடக்குது. இப்ப மெசேஜ் வந்துட்டு நான் இப்ப முடிச்சு கொள்ள போறேன், சரியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமரை உள்ளுக்கு, வீட்டுக்குள்ளுக்கு வந்து கதவை தட்டி கொஞ்சம் வெளியே வாங்கல, உங்களோட கொஞ்சம் பேசணும்ண்டாங்க. தவறா இது? ஹஜ்ரத் தூங்கி கொண்டு ரூம்ல, ஹஜ்ரத் கொஞ்சம் பேசலுமா ஹஜ்ரத் உங்களோட? தவறு ஒன்று இல்ல. வாப்பா தூக்கம், வாப்பா கொஞ்சம் வாரீங்களா, வாப்பா கொஞ்சம் கதைக்கணும்டா எப்படி பிரச்சனை ஆகும்? ஏய் வெளியே வாங்க அண்ணன் அப்படி கூப்பிட்டா பிரச்சனை ஆகும். வரச்சனை உங்களுக்கு விளங்குது இல்லையா? அப்ப பிரச்சனை ஆகும். எங்க அப்படி கூப்பிடல. யா ரசூலல்லாஹ் கொஞ்சம் வெளியே வாங்களே பேசணும். தவறே இல்ல. அல்லாஹ் தவறா விளங்கிட்டு உடனே குர்ஆன் ஆயத், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. சூரத்துல் ஹுஜராத்துடைய ஆயத், இன்னல்லதீன யுனாதுனக மின் வராஇல் ஹுஜராத். உங்க வீட்டுக்கு பின்னால வந்து உங்களை வெளியே கூப்பிடுறாங்களே, அக்ஸருஹும் லா யகிலூன், புத்தி கெட்டவர்கள், புத்தி இல்லாதவர்கள். அப்ப என்ன செய்யணும்? வலவ் அன்னஹும் சபரு ஹத்தா தஹ்ருஜ இலைஹிம், நீங்களே வெளியே வரக்காட்டி பொறுமையா நின்றா லக்கான ஹைரல் லஹும், அதுதான் சிறப்பானது. என் ஹபீபை வெளியே கூப்பிட்டு பேச வேண்டாம், அவர் வரக்காட்டி மீது பேசுங்க. அல்லாஹ் படிச்சு கொடுத்த ஒழுக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி விஷயத்துல சஹாபாக்கள் எவ்வளவு ஒழுக்கமா பேசினாங்க. அதனால் அருமையான தாய்மார்களே, பிள்ளைகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல மட்டும் ஒழுக்கத்தை, மரியாதையை, சங்கையை சரியா காட்டி கொடுங்க. இல்ல நீங்களும் தோத்து பிள்ளைகள் லைஃப்ல தோத்து பேசிடுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால் இந்த பரக்கத்தான ஸலவாத் மஜ்லிஸ்ல அல்ஹம்துலில்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தால நாங்க சாப்பாட்டுக்கு இந்த ஷோத்துக்கு வரல, நாங்க நியத்துக்கு வரல, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பரக்கத்தான ஸலவாத்தோட வந்தவங்க. அதனால் அல்லாஹ் இதை கொண்டு எங்களுக்கு இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் எங்கட ஹாஜத்துகளை நிறைவேற்றணும். அதே மாதிரி விசேஷமான ஒரு வேண்டுகோள், மாஷாஅல்லாஹ் எங்கட ஷாதுலியா தரிகாவுடைய எங்கட இயங்கக்கூடிய இந்த ஸலவாத் மஜ்லிஸை முன்னின்று எங்கட ஏற்பாடு செஞ்சு இருக்கக்கூடிய இதுல விசேஷமாக எங்கட முர்சியா மதரசாவில் ஒரு குர்ஆன் மதரசா அழகான முறையில் இப்ப ஆரம்பிக்கப்பட்டு கண்ணியமான உலமாக்களை கொண்டு நல்ல சிலபஸ் ஒன்று போட்டு அழகான முறையில் செய்ததனால அவங்க வேண்டிக் கொண்டாங்க, பிள்ளைகளை நீங்க தைரியமாக நம்பிக்கையோட கொண்டு வந்து சேருங்க. சின்ன இடமா இருந்த முர்சியா தாவியா மாஷா அல்லாஹ் இன்றைக்கு முஹியுத்தீன் உஸ்தாத் நாங்க இஹ்லாஸான் நியத்தோட இவ்வளவு காலம் கட்டி காத்த இடத்தை அவங்களோட கபர் ஒவ்வொரு செக்கனும் வெளிச்சமாகி கொண்டிருக்கும். மாஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த முர்சியா ஜாவியா இப்படி வெளிச்சமானண்டா பிரகாசமா இன்றைக்கு இருக்குதுண்டா, இது கீழே போகாம மேல போகுதுண்டா, அந்த ஸ்ரீதேவியுடைய இஹ்லாஸான கண்ணீர்களும் இந்த குள்ளிக்கு இருந்து விட்ட மூச்சுகளும் தான் இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அது சேவை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்குது. அந்த அடிப்படையில எங்கட முர்சியா குர்ஆன் மதரசா இப்ப ஆரம்பிக்கப்பட்டு நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்குது. மாஷா அல்லாஹ் அதுக்கும் உங்களோட பிள்ளைகள் அனுப்பி வைங்க. அதே மாதிரி எங்கட பெண்களால ஷாதுலியா லேடிஸ் ஃப்ரண்ட் என்று சொல்லி அழகான ஒரு டீம் ஒன்று வந்து இந்த மார்க்க விஷயங்களை கொடுக்கிறதுக்காக அழகான முறையில் ஒரு டீம் ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் நாங்க எல்லாரும் கைகோர்த்து இன்ஷா அல்லாஹ் இதை இஹ்லாஸான முறையில இருலக பாக்கியங்களையும் பெற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இது கால வரையிலும் உலகத்தில் வாழ்ந்த அத்தனை அல்லாஹுடைய வழிமார்களும் வாழ்ந்த ஹக்கான வழியில அல்லாஹ் எங்களை தெரிவு செஞ்சு வச்சிருக்கிறான். அல்லாஹு தஆலா நாயர் இந்த இடத்துக்கு அல்லாஹ் பரக்கத்தை செஞ்சு குர்ஆன் மதரசாவுக்கு புள்ளையில அத குர்ஆன் மதரசான்றது பல்கொடம்
முந்தி சொன்னது இப்ப அல் குர்ஆன் மதரசா அதுக்குரிய அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்குது, தேவையானவங்க எடுத்துக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி நீங்களும் கட்டாயம் உங்களோட சொந்த இடத்துக்கு மாதிரி உங்களுக்கு இவ்வளவு பரக்கத்தான வேலைகளை செய்யக்கூடிய சேவை செய்யக்கூடிய இந்த இடத்துக்கு நீங்களும் உங்களோட தஹஜ்ஜத் தொழுகை ஸ்ரீதேவிகளான பேணுதலானவங்க இருப்பீங்க. உங்களோட வாயால் ஒரு துஆ செய்யுங்க, மஜ்லிஸிலிருந்தே செய்யுங்க. அல்லாஹ் இந்த இடத்துக்கு பரக்கத்து செய்யணும், நாளுக்கு நாள் இந்த இடத்தை முன்னேற்றணும். உலகத்துல பல லட்சக்கணக்கு தக்வாவுள்ள முத்தகிங்களை உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ் இந்த இடத்தை கபூல் செய்யணும் என்று நீங்க எல்லாரும் உங்களோட வாய்களால கல்பலால நீங்க துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி ஸலவாத் மஜ்லிஸுடைய ஒரு இந்த முட்டியனா இது ஸலவாத் உண்டியல் என்று வைக்கப்பட்டிருக்குது, அது விருப்பமானவர்களுக்கு அதை எடுத்துக்கொள்ளலும் இன்ஷா அல்லாஹ் வேண்டிக் கொள்றாங்க. அல்லாஹ் தஆலா கேட்ட விஷயங்களை மௌத்து வரக்காட்டி எங்களோட கல்புல எடுத்து வாழக்கூடிய பாக்கியத்தை தந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை உண்மையான அன்பு மஹப்பத்தை வெச்சு பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தந்து அல்லாஹ் தஆலா நாயன் அவங்களோட எங்களை எப்ப அல்லாஹ் எங்களை மௌத்தாக்குவான், எப்ப எங்களோட ரூஹ வாங்குவான் என்று தெரியாது. ஆனாலும் எங்களோட ரூஹ வாங்க முன்னால கடைசியா நாங்க தூங்கக்கூடிய தூக்கத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கனவுல கண்டுவிட்டு கண் விழித்திருக்கும் நிலைமையில எங்களோட ரூஹையும் அல்லாஹ் வாங்கி அவங்களோட மேலான சொர்க்கத்துல நம் அனைவரையும் குடும்பங்களோடு அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அந்த நேரத்தில் யாரும் எம்மை விட்டு பிரிந்து நரகம் போய் விடாமல் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்து இருலக பாக்கியங்களையும் பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்ப யா நபி பைத் படிக்க போற